விஜய் படத்தை எப்படி பாக்குறீங்க? விஜய் படம் இப்ப கூட ரீசெண்டா வந்துச்சு. கடைசி அரசியல் படத்தை எப்படி பாக்குறீங்க? அரசியல் படம் இல்ல அவருடைய கட்சி. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், ஒரு கட்சி தொடர்பாக அவங்க கொள்கை கோட்பாடுகளை சொல்றாங்க, அதை போய் நம்ம கருத்து கூறுற சொல்றது நாகரிகமா இருக்காது. இன்னொன்னு சொன்னா, எங்களை பத்தி யாராவது விமர்சனம் சொன்னா நாங்க பதில் விமர்சனம் சொல்ல முடியும். நாங்களா யாருக்கு வழிக்கு சண்டைக்கு போக மாட்டோம், வந்த சண்டையை விட மாட்டோம் தான் சொன்னேன். இன்னொன்று, மக்கள் தான் இறுதி எஜமானர்கள். அவங்க தான் வர்ற தேர்தலில் யாருக்கு வாக்களிக்கணும், யாரை வீட்டுக்கு அனுப்பணும், யாரை உள்ளே யாரை வெளியே அப்படிங்கிறதெல்லாம் அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. திருமாவளவனுடைய தற்போது இடர்பாடு எப்படி பாக்குறீங்க? அவருக்கு மிகப்பெரிய ஒரு அருமையான தலைவர் பல உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். ஆனா தற்போது திமுகவுல நெருக்கடிகள் அவர் கொடுக்கப்படுவதாகவும், அவர் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பொதுச்செயலாளர் பணியை நீக்கம் செய்கிற அளவுக்கு நெருக்கடி கொடுக்கிறாங்க. அந்த அளவுக்கு லீக் ஆகிட்டாரான்ற கேள்வி இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இதே கேள்விதான் இன்னைக்கு இன்னும் அழகா கேட்டாங்க உங்க நண்பர்கள் திருச்சியில. அவரை பத்தியே ரொம்ப குறிவைத்து தாக்கப்படுறாரு ஏன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு காரணம், அவர் எப்பயுமே நல்லா ஒரு அழுத்தம் திருத்தமா ஆணித்தரமா கருத்துக்களை சொல்லக்கூடிய, சமீப காலமாக அவர் ஏதோ ஒரு குழப்பமான சூழ்நிலையில மனதில் இருக்காருங்கிற மாதிரி வெளிப்படுத்துறதுனாலதான், அவர் தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துறப்ப ஒரு குழப்பம் தெரிஞ்சதுனாலதான் அவர் குறிவைக்கப்பட்டார். அதுதான் அன்னைக்கு நான் சொல்லியிருந்தேன், அவர் இது மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் முளையிலே கிள்ளி எறிஞ்சிருக்கணும். அது செய்யாததுனால அது அவர் நிறைய ஊடகத்தோடைய தாக்குதலுக்கு ஆளானாரு, சோசியல் மீடியால தாக்குதலுக்கு ஆளானாருன்னு நினைக்கிறேன். ஒரு அரசியல்